பிசாசு ராஜ்யத்துல பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவங்க அங்கிருந்த ராஜ்யத்துல பிடுங்கி கொண்டு வந்து நம்ம வந்து தேவ ராஜ்யத்திலே நாட்டுகிறோம். எப்படி பிடிக்கி கொண்டு வருவோம் அப்படின்னா, சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஜனங்களை சந்தித்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறது மூலமாக ஜனங்களை நாம் இங்க கொண்டு வரோம். இங்க வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளங்களை தொடுகிறார். நம்மளால ஒன்று பண்ண முடியாது, நம்ம முயற்சி தான் எடுப்போம். நம்ம எல்லாம் சேர் எல்லாம் போடுவோம், ஆட்களை வாங்க 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 நம்ம கூப்பிட முடியும், வந்து அவங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்த முடியும். நம்ம முயற்சி வருந்தி அழைப்பதும் சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இந்த சபையில் இருக்குது. நீங்க வாங்க சொல்லி வருந்தி அழைக்கிற அந்த ஊழியத்தை நம்ம எல்லாருமே செய்யணும். ஆக இந்த நாள்ல எல்லா சபைகளுக்கும் போய் நான் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை ஜனங்கள் கேட்டு ஆண்டவரை விசுவாசிச்சு அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துடணும். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க அந்த விசுவாசங்கள் வந்து தேவனோடு வந்து கிட்டி சேர்ந்து அவரோட நெருங்கி வந்து அவரை ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்துல பங்கடைகிறது ஒரே நோக்கத்தில் தான் அவர் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொல்வார், அவர் சாட்சி சொல்லும் போது அந்த வியாதியின் ஊடே போகும்போது இவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வெறும் அப்படி பார்க்கிற பார்வையாளர்களா இருக்கும் போது அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அனுபவிச்ச அவரு நம்ம வந்து சாட்சி சொல்றாரு. அனுபவிச்சுட்டு கர்த்தர் இயேசுதான் ஆண்டவர், வேற ஒருத்தர் கிடையாது, எனக்கு சோகம் கொடுத்தவர் அவர் தான், வேற ஒருத்தர் கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக நம்மத்தில் வந்து அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு இருக்காரு. நம்முடைய சபை மட்டும் இல்ல, அநேக சபைகளுக்கு சென்று வாரம் கூப்பிடுறாங்க. பிரதர் எங்க சபையில் வந்து சாட்சி சொல்லுங்க, எங்க சபையில் சாட்சி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் கூப்பிட்டு அந்த சாட்சியை கேளுங்க, உங்க சபையா இருக்கிற கேட்டு விசுவாசம் வருட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த நாள்ல நம்ம மத்தியில சகோதரர் வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படியே சாட்சியை நாம் கேட்போம், கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். அன்பு நன்றி செவிகளை அடைப்பான், வர முடியாம தடுப்பான் என வந்தா நன்மை பெற்றுக் கொள்வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து பார்த்த இந்த ஒரு மாசத்துல பாஸ்டர் எவ்வளவோ வந்து பிரயாசப்பட்டு இந்த சாட்சியை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும், நிறைய பேருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரயாசப்படுறாரு. ஸோ முதலாவது நான் பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோக்கத்தோட நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதலாவது நீ யார் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லா வாழ்க்கையிலும் இருக்கணும். முதலாவது நீ யாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்த பூமியில, இந்த சலீம் யாரு, என்ன இங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போறாரு வராரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, வேலைக்கு போறாரு, இதுதான் வாழ்க்கையா? ஒருவேளை மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை தெரியாது. நீங்க அநேக பேருக்கு தெரியாது என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே தெரியுது. சோ இறைவனோட வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள தான் நான் வந்து உங்களை கொண்டு
போக போறேன். ஏன்னா இந்த சாட்சி அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கு. விஷயம் இன்னைக்கு சயின்ஸ்ல உங்க கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் நடத்துறாங்க. அந்த படிப்பை அந்த என்னென்ன புக்ஸ்ல போட்டிருக்கோ அதை வச்சுதான் நடத்துறாங்க. தவிர உண்மையான தேவன் நம்மளை படைத்திருக்கிற அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது, அது என்னென்னலாம் செய்யுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க போய் அதெல்லாம் பாருங்க, படிச்சு பாருங்க. ஏதோ வீடியோ இருந்தா போய் பார்த்து தேவன் முதல்ல நன்றி சொல்லுங்க. நீ ஆபத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்ன கூப்பிட்டல, ஸ்ட்ரக்சர்ல போகும்போது ஏசப்பான ஒரே ஒரு கத்துத்தனப்பா நீ கத்துன, மனசார கத்தும் போது தேவன் நம்ம கூட இருந்து அற்புதத்தை செய்யறது வல்லவராய். ஒருத்தர் உண்மையான தேவன் என்று இருந்தால் அவருக்காக உண்மையா வாழணும். இங்க பாட்டு அதனால தான் நீ சுகமாகிறேன்னு சொல்லி ஏன் நான் விடல அப்படின்னா அந்த பிரசன்ஸை நான் உணர்ந்தேன். அதனால தான் நான் விடல. அந்த பிரசன்ஸை நான் உணரும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையான ஒரு சக்தி இந்த பூமியில இருக்குது, அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு உண்மையா இருந்தா இனி நான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன். இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு, நான் இவ்வளவு பிரச்சனையோட இருந்து நான் நாசமா போறது இல்லாம என் குடும்பத்தையும் ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், தோமா யாருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு தோமா செய்தது போல தேவனை நான் ஒரே டைம் உண்மையான படைத்த இறைவன் நீர் என்றார் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, என்னை பிசாசானவன் தொல்லை கொடுத்து இயேசு இல்லைன்னு சொல்லி என்ன வந்து சாதி வைக்கணும்னு நினைச்சான். ஆனா தேவன் என்ன 2 மாசம் ஒரே நாள் அன்னைக்கு சொல்லி முடிச்சு முழங்கால இருந்து அவ்வளவு வலி வேதனையில் வயிறு வீக்கத்துல கால் வீக்கத்துல முழங்கால் போட்டு நான் சொன்ன ஒரே ஒரு சம்பவம் உண்மையா 2 மாசம் கழிச்சு நான் போய் பார்க்கும்போது என் சரீரத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னா தேவனே உங்களுக்காக வாழ்கிறேன். அதே மஞ்சக்காமால டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. மஞ்சக்காமால எனக்கு எவ்வளவு தெரியுமா இருந்தது, 41 அதிகம். உண்மையான படைத்த இறைவன் நீங்களா என்ன சுகமாக. படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது நம்மளுடைய உறுப்புகளை அழிக்கிறதுக்கும் மீண்டும் கொடுப்பதற்கு. படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, எந்த ஒரு பிசாசுக்கும் அதிகாரம் கிடைக்காது. அதனாலதான் அந்த தேவனோட பிரசனத்தை உணர்ந்தனாலதான் என்னால அடுத்தடுத்த விஷயத்தை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. முழுசா என்ன போய் நான் வந்து ஆண்டவருக்கு ஒப்படைச்சேன். என் வீட்டுல வந்து வரும்போது அவ்வளோ அழுகை. எனக்கு எப்படி ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இப்படி வந்து என்னுடைய கையில எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இப்போ பாருங்க 1:3 நம்ம என்ன படிக்கிறோம், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஏன்னா ஆலயம் பரிசுத்தமா இருக்குது, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க. மத்தேயு 21:12 அந்த ஆலயத்தை குறித்து தான் தேவன் என்ன பண்றாரு, ஒரே ஒரு இடத்துல கோவப்படுறாரு. வந்தாரு, இந்த ஆலயத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அது வந்து ஜெப வீடுங்கிறாரு. அப்போ ஆண்டவர் யாரு சொல்றாரு, நம்மளமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தா சொல்றாரு, இது வந்து ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டை எப்படி நம்ம வந்து குடிச்சு ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம செய்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த வசனம் இதெல்லாம் படிக்கும் போது தான் நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு பகுதியிலும் நான் இன்னைக்கு போகும்போது தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் அன்னைக்கு நான் ஆக்டிங் டிரைவராக இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு இந்த வழியில் நான் போகும்போது அநேக பேருக்கு தேவன் வந்து என்ன சாட்சி கொண்டு அவங்ககிட்ட பேச வைத்திருக்கிறார். அவங்க அந்த சாட்சியை கேட்கும்போது தம்பி எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது தான் இந்த வசனங்கள் படிக்கும் போது தேவன் நம்மளுடைய ஆலயத்தில் இது ஜெப வீடாக வைத்திருக்கிறார். இதை அசுத்தம் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பாவத்தை ஒரே ஒரு நிமிஷம் நான் உணர்ந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உலகத்தில் இருக்கணும் எங்க இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் வந்தாலும் இல்லை எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஒரே நிமிஷம் நம்ம செய்த ஒரே ஒரு பாவம், ஆண்டவரே நான் இது வரைக்கும் செய்த ஒரு பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருங்க.
நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, மற்றவருக்காக ஜெபிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்கள் செய்கிறார். அப்படி இந்த வசனத்தின் மூலிமா நான் கற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேக பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தம்பி கொஞ்சம் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லிஸ்ட்டு போட்டு நாங்கள் ரெகுலராக ஜெபிக்கிறோம். தேவன் அவங்களுக்கும் பெரிய ஒரு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ தேவன் தாமே உங்கள் எல்லாரும் இந்த சாட்சியின் மூலமாக வசனத்தின் மூலமாக கண்டிப்பாக தேவன் உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பார் சொல்லி விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வரும்போது இயேசுவே என்று கூப்பிடப்படுகிறது. இயேசுவே என்று கூப்பிடும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். இயேசுவே என்று கூப்பிடும் போது நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை தருவார். அருமையான சகோதரர் பிலிப்புக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பியுடைய அந்த சாட்சி போட்டிருந்தாரு. ரொம்ப நாள் பார்ப்பேன், ஆனால் அது பார்க்காம தவிர்த்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம்னா ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுவும் ஒரு வேற்று மதத்திலிருந்து, அந்த மதம் வந்து ரொம்ப அவங்க அதை ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த மதத்திலிருந்து இப்படி ஒரு தம்பியை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாருன்னா, நம்மளும் சபை வச்சிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஏன் இவங்களை நம்ம கூப்பிட்டு ஒரு சாட்சியாக நிறுத்தி நம்ம சபையில் பயன்படுத்தினான்ட்டு நான் யோசனை பண்ணி தம்பி கால் பண்ணால் அவங்க உடனே அம்மா நான் எப்போ வேணாலும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு மாதம் டைம் எடுத்தால் கொஞ்சம் எல்லாம் அலைஞ்சு விட்டுக்கலான்ட்டு இந்த நாளை நாங்கள் வந்து தம்பிகிட்ட சொன்னோம். ஆனால் பார்த்தவங்க நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அதாவது ஆண்டவர் அறியாதவங்க உண்மையான ஆண்டவர்னு நாங்கள் தமிழ் மக்கள் கிறிஸ்தவங்க சொன்னால் கூட ஆமாம் இவங்க மதத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு. ஆனால் வேற்று மதத்திலிருந்து உண்மையாகவே அவர் பட்ட பாடுகள் எல்லாம் இந்த பாடே எப்படின்னா, அவர் எப்படி நமக்கு கல்வாரியில் அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், தம்பியை வந்து உலகம் முழுவதும் அவங்க போக போகிறாங்க பாருங்க. அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு யாருனாலுமே முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து உலகம் இருந்து போய் சாட்சியாக இருக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருமா தம்பிக்காக சேர்ந்து ஜெபிப்போம். சின்ன வயசு காலம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு அவங்க சாட்சியாக இருப்பாங்க. இந்த விசுவாசத்தோடு நம்ம போவோம். நம்மளும் இப்படி தான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணாரு, ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆமென்.